இப்போ மலிவு விலையில் இருக்குதுன்னா அவங்க ரா மெட்டீரியலையும் மலிவு விலையில் தானே வாங்குவாங்க. பாக்டீரியா உருவாகாது. அந்த ஆனையான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த எல்லா ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாவையும் அப்படியே டெவலப் ஆகாமல் கில் பண்ணிடும். இந்த ஃப்ளூயிட் சுரக்காது. அப்போது அவங்களுடைய திருமண வயதுக்கு வரும்பொழுது தாம்பத்தியமும் அவர்களுக்கு சிறப்பாக அந்த பெண்ணுக்கு இருக்காது. மேம் 2008 ஆரம்பித்து இப்போ 2024 இத்தனை வருஷமாக நீங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த பேடை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருப்பீங்களா? ஆனியான் சிப் பேட்னா என்ன, அதனால் என்ன ஒரு பயன்பாடு, ஒரு ப்ளஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி மக்களுக்கு சொல்லணும் மேம். ஏன்னா அது புரிஞ்சால் தான் இப்போ நயன்தாரா மேம் கேட்ட மாதிரியே தான், நான் இதுக்கும் என்ன வித்தியாசம், நான் இதை விட்டு ஏன் இதை யூஸ் பண்ணுன்றது தான் இப்போ இருக்க பெண்கள் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நாப்கின்ஸோடு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன வித்தியாசம்ன்றது சொல்லுங்கள் மேம். நம்ம கொடுக்குற இந்த 5 டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படிங்கிறத தான் நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்த 8 லேயர் என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் ஃபெமினைனுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் ஃபெமினைனுக்கு நீ மாறணும் அப்படிங்கிறத நம்ம டெமோ மூலமாக காமிக்க. ஒவ்வொரு பேடையும் அவங்க யூஸ் பண்ணுற பேடை எடுத்துகிட்டு வர சொல்லி ஸ்டிக் பண்ணிடுவோம், ஃபெமினைனையும் ஸ்டிக் பண்ணிடுவோம், லேயராக பிரிப்போம். இப்போ மலிவு விலையில் இருக்குதுன்னா அவங்க ரா மெட்டீரியலையும் மலிவு விலையில் தானே வாங்குவாங்க. ரீசைக்கிள் பண்ணுற காட்டன் தான் இருக்கும். அந்த ரீசைக்கிள் பண்ணியிருக்கிற காட்டனுக்குள்ளார டயாக்சின், குளோரின் இருக்குது. அந்த டயாக்சினும் குளோரினும் நம்ம ரத்தம் போய் உட்காருதில்ல, அதையெல்லாம் என்ன ஆகும்னா அந்த தன்மை உள்ளே போகும். அது உள்ளே போய் நாளைக்கு பிரச்சனை பண்ணாது. 10 ஆண்டுகள் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது அப்படியே போயிட்டே இருக்கும். நீர்க்கட்டி, பிசிஓடி ப்ராப்ளம், வெள்ளைப்படுதல், ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர், மலட்டுத்தன்மை, கட்டியாக வர்றது, புற்றுநோய் வர்றது, குழந்தை இல்லாமல் போகிறது, இது எல்லாமே வருங்க. அப்போ இதெல்லாமே பிரச்சனைக்குரிய ஏரியா. அப்போ பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதுன்னா நிச்சயம் தீர்வுன்னு ஒன்று வேணும் தானே, அது இருக்கணும். அதுதான் ஃபெமினைன். என்ன தீர்வுனா, நம்ம ரத்தம் உறிஞ்சிக்கும், லாக் பண்ணிக்கும். ஏர் 8 லேயருமே ஏர் சர்க்குலேஷன் இருக்குது. பாக்டீரியா உருவாகாது. அந்த ஆனையான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த எல்லா ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாவையும் அப்படியே டெவலப் ஆகாமல் கில் பண்ணிடும். அப்போ நீங்கள் அந்த மைண்டில் இருந்து அந்த 2 மணி நேரத்தை தூக்கிடலாமா? நீங்கள் 3 மணி நேரம், 4 மணி நேரம் அந்த மாதிரி உங்கள் பேடு நீங்கள் முழுசாக ஃபுல் ஆகிற வரைக்குமே அது பாக்டீரியாவை கில் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனையான். ஓகே. அப்போது அந்த ஆனையான் இருக்குது. அப்போ இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு இரிட்டேட் இல்லாமல் நீங்கள் ஹாப்பி மூடில் இருப்பீங்க. அந்த ஹாப்பி மூடில் இருக்கும் பொழுது இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிற திறன் உங்களுக்கு கிடைக்கிது. அது அதில் இருக்குது. அடுத்து மேக்னெட்டிக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா உங்களை உற்சாகமாக வச்சுக்குது. இப்போ நீங்கள் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வைங்களேன், எத்தனை மணி வரைக்கும் உற்சாகமாக இருப்பீங்க? அந்த காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஈவினிங் வரைக்கும், நைட்டு வரைக்குமே வேலை பார்க்குறீங்க. காலையில் இருந்த உற்சாகம் அப்படியே சாயந்தரம் வரைக்கும் இருக்குமா? நைட் வரைக்கும் அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிட்டே தான் வரும். நார்மல் டைம்லேயே, நல்லபடியாக பீரியட்ஸ் அல்லாத டைம்லேயே. பீரியட்ஸ் டைமில் அப்போல்லாம் நமக்கு ஒரு மூடே இருக்காது, எதுவும் பண்ண வேண்டாம், சும்மா தூங்கலான்ற மாதிரி தான் இருக்கும். தூங்க முடியுமா? முடியாது, வயிறு வலிக்கும். நீங்கள் பேட்டி யாரையாவது எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். ஒரு இரிட்டேஷனோடையே தான் நம்ம இருப்பீங்க. அப்போது நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அந்த நம்மெல்லாம் எங்கடா போய் சாதிக்க போகிறோம் போட இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நெகட்டிவ் தாட் நிறையா வருமா இல்லையா? இதே சமயம் நீங்கள் காலையில் இருந்து என்னென்னு தெரியல, நல்ல ஃபீல், ஹாப்பியாக இருக்கீங்க, உற்சாகமாக இருக்கீங்க, இன்னும் 2 வேலை இருக்காதா சேர்த்து செய்வோமா அப்படின்னு இருந்தால் உங்கள் சாதனை எப்படி இருக்கும்? அது எப்போ வரும்னா, அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த பேடை தூக்கி போட்டு ஒரு 5ஆவது நாள் இல்லை 6ஆவது நாள் தான் நமக்கு அந்த ஃபீல் வரும். அப்போ மாதத்துக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கிறீங்கனாவே எவ்வளோ நாட்களை தொலைத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து நானோ சில்வர்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் கண்ணில் கடவுள் உங்கள் கண்ணை படைச்சிருக்கிறாரு. எங்கிருந்து அந்த கண்ணீரை படைச்சார்? இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா கடன்னு கண்ணீர், ஒரு துக்கமான விஷயத்தை நினச்சா வருதா இல்லையா? அவ்வளோ தண்ணி வருது இல்லை? நாக்கில் உமிழ்நீர் சுரக்குதா? எவ்வளோ சுரக்குது உமிழ்நீர்? அது மாதிரி உள் உறுப்புகளுக்கு சில கிளான்ஸு, அந்த சுரபிகள் சுரக்குது.
பிறப்புறுப்பில் சுரக்குது. ஓகே. இப்போ பிளாஸ்டிக்கு கெமிக்கல் எல்லாம் வைக்கும் பொழுது 10 வயது குழந்தை வைக்க ஆரம்பிக்கிறாளா, அவளுக்கு 25 வயசில் திருமணம் நடக்குதா, இந்த கெமிக்கல், இந்த பிளாஸ்டிக்கு, இந்த பர்ஃப்யூம் எல்லாம் ட்ரை ஆக்கிரும். ஓகே. இந்த ஃப்ளூயிட் வந்து சுரக்காது. அப்போது அவங்களுடைய திருமண வயதுக்கு வரும்பொழுது